சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்ப வேலு சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை பிரிக்கணும், இந்த குடும்பத்தோட ஒற்றுமையை சிதைக்கணும்னு தானே உன் நோக்கம்? இல்லங்க, என்ன அப்படி நினைக்காதீங்க. எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை பண்ணிட்டு என்கிட்ட டிராமா பண்றேல? மாமா, நான் சொல்றது கேளுங்க. கீர்த்தி செஞ்சது தப்புதான். ஆனா செல்வி, இரு, அண்ணன் பேசட்டும். அப்போ இவ்வளோ நாள் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் இல்ல? என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சிட்டே இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. உன்னை நம்பினதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் தம்பி வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு என் தரத்தை குறைச்சிட்டே இல்ல? அண்ணன், இப்படி ஒரு காரியத்தை பண்ணவங்க நாளைக்கு நம்ம குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறதுக்கும் தயங்க மாட்டாங்க. வேலு, உன்னை நம்பி உன் மேல பாச வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி உனக்கான கௌரவம் கொடுத்து உன்னை வாட வச்சதுக்கு ஏன் குடும்பத்துக்கு நீ செய்யற நன்றி கடனா அது? எங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ மூளை மறங்கி போய் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேங்க. ப்ளீஸ்ங்க, இனி இப்படி ஒரு தப்ப நான் எந்த காலமும் செய்ய மாட்டேங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. எங்க செல்வி, நீயாச்சும் சொல்லு செல்வி. வேலு, நீங்களாச்சும் சொல்லுங்க வேலு. எங்க செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. எங்க உங்களை விட்டுட்டு நான் எங்கெங்க போவேன்? ப்ளீஸ்ங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க நான் தப்பு பண்ணது உண்மைதான். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. ப்ளீஸ்ங்க. இனிமேலும் உங்களை நம்புறதுக்கு எங்க அண்ணன் ஒண்ணு தெரியாதவர் இல்ல. என்ன வேலு இப்படி சொல்ற? எங்க எனக்கு உங்களை விட்டா யாருங்க இருக்கா? நான் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பே பண்ண மாட்டேங்க. தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். நான் தெய்வமா மதிக்கிற அப்பா அம்மா அக்கா எல்லாரும் பேச்சையும் மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? அது ஏன் தப்புதான். உன்னை நான் நம்பினேன்ல, நீ எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. என்னங்க? ஐயோ மாமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. கீர்த்திக்கு இதுவே பெரிய பாடமா இருக்கும். இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம் மாமா. ஆமாங்க ஆமாங்க. மாமா, எழுந்திருக்க சொல்லுங்க மாமா. நீங்களும் கீர்த்தியும் ஒன்னா இருந்தாதான் அத்தை மாமா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அவங்க நிச்சயம் உடைஞ்சு போயிருவாங்க. நம்ம குடும்பமே செதஞ்சு போயிரும் மாமா. இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க மாமா. செல்வி, அண்ணன் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவரே எடுக்க விடு. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்கள ஆணி வேரோட பிடுங்கி எறியணும் தான் எங்க அண்ணன் நினைப்பாரு. அவரை தடுக்காத. என்ன வேலு, ஏன் இப்படி பேசுறீங்க? என்னங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீ எனக்கு பொண்டாட்டியா வாழ்றதுக்கு அருகதையே கிடையாது. இவன் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கங்க போவேன்? ப்ளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க. எங்க என்ன பாருங்க. என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் எங்க போவேன்? எனக்கு யாரு இருக்காங்க? எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லங்க. என் கண்ணு எதிர்க்க நிக்காத, வெளியே போ. இல்லங்க, நான் போக மாட்டேன். வெளியே போன்னு சொன்னேன். ஐயோ, நான் எங்க போவேன்? நான் போக மாட்டேன். நான் செத்தாலும் சாவனே ஒளிய நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். வெளியே போன்னு சொன்னேன். நான் போக மாட்டேங்க. நான் எங்க போவேன்? என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க. வெளியே போ. ப்ளீஸ்ங்க. வெளியே போன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் போக மாட்டேன். வா. என்ன விடுங்க. வேண்டாம் மாமா, நான் எங்க போவேன்? வேண்டாம் மாமா. இந்த வீட்டை பிரிக்கணும்னு நினைக்கிற யாரும் இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் மனசுல இடம் கிடையாது. போயிடு. என்னங்க? போ. நீங்க போங்க உள்ள. ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ்ங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. ஏங்க
என்னங்க ஏங்க ஏன் என்னாச்சுங்க? என்ன யோசனையில இருக்கீங்க? நல்ல வேலை எதுவும் உண்மை இல்ல. வேலு கிட்ட கீர்த்தி பத்தின உண்மையை சொன்னா இப்படிதான் நடக்கும். அதனால இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பத்தி நான் வேலு கிட்ட சொல்லாம மூடி மறைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நாம தான் அந்த கீர்த்தியை திருத்தி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வர வைக்கணும். என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேலு. ஆமா, வீட்ல பிரச்சனைன்னு அம்மா சொன்னாங்க. சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணிருக்கலாம்ல. நான் ஜாக்கிரதையா சமையல் பண்ணலன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல நான் நம்பல. இருந்தாலும் சாப்பாட்டுல எப்படி கரப்பாம்பூச்சி விழுந்திருக்கும்? அத சாப்பிட்டு ராஜேஸ்வரி அத்தை வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. உங்க ஹோட்டல்ல நீங்க செஞ்ச சமையல்லாம் மோசமா போனதுக்கு நீங்க தான் காரணமா? இல்ல நான் சரியா தான் எல்லா வேலையும் செஞ்சேன். எப்பயும் போலதான் உப்பு காரம் புளிப்புன்னு எல்லாத்தையும் பார்த்து சமைச்சேன். இத்தனை வருஷம் ஹோட்டல் வாழ்க்கையில இது வரைக்கும் இப்படி ஒரு தப்பு நடந்ததே இல்லை. இன்னைக்கு நடந்ததை என்னால ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி தாங்க நானும் சரியாதான் எல்லா வேலையும் செஞ்சேன். அத்தை மாமா அண்ணி எல்லாரும் சாப்பிடணும்னு நல்லா சுத்தமா பார்த்து தான் செஞ்சேன். ஆனா அதுல கருப்பாம்பூச்சி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல உங்களுக்கும் வீட்ல எனக்கும் ஒரே நேரத்துல நடக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னங்க காரணம்? உங்களுக்கு அத பத்தின சந்தேகம் ஏதாவது இருக்கா? என்னங்க இதுல போய் யார நம்ம சந்தேகப்படுறது? ஏதோ இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் நம்ம 2 பேத்துக்கும் சேர்ந்த மாதிரி தப்பு நடந்திருக்குது. நல்ல வேலை இந்த சாப்பாடை சாப்பிட்டு வேற யாருக்கும் எதுவும் ஆகல. இல்லங்க, நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி இந்த விஷயத்த சாதாரணமா விட முடியாது. நாம தான் எல்லா விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாங்க. ஆமா, நாம இங்க யாருங்க சந்தேகப்படுறது? எதுக்காக எப்படி சொல்றீங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான் நம்மளை சுத்தி இருக்காங்க. நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்கள யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்களே. எப்பையும் யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்ல வேலு. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்னங்க ஏதோ மனசுல வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேலு. ஏங்க எது வந்தாலும் சொல்லுங்க. உங்க மனசுல தோணுச்சுன்னா அது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். இது யாரோட சதியா இருக்கும்னு நினைக்கிறீங்க?